நான் உங்களுமா இப்போ நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு தெரியுமா? இட்ஸ் நன் அதர் தேன் எக் ரைஸ். சரிங்களா? இந்த எக் ரைஸ்க்கு வந்து தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பொருட்களும் ரொம்ப கம்மி தான். வெங்காயம், இது கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி, கரம் மசாலா எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். இதோடு வந்து நம்ம தேவையான அளவு எக்கு சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். இப்போ வந்து கடாயில் எண்ணெய் வச்சாச்சு. நம்ம வந்து இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி எல்லாமே ஒரே ரவுண்டாகவே சேர்த்துட்டேன். இன்னும் நான் வெங்காயம் போட்டுட்டு நான் இன்னும் வதக்கலை. அதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம். தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து நான் சேர்க்காதது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது வந்து இப்போ நான் இடித்து சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் ரைஸுக்கு இப்போ தேவையான இந்த மசாலா தயாராகிட்டுருக்கு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கிரேவி நல்லா சுருண்டு ஊற்றின எண்ணெய் மேலே வரணும். அதுக்கப்புறமா நம்ம எக் இதில் சேர்க்கலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக் ரைஸ்க்கு இப்போ சாதம் வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து சாதம் கொதித்து மேலே வந்துடும். ஸோ நம்ம அந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் வந்து ரைஸில் வந்து குழையாமல் நல்லாயிருக்கும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம ஸ்க்ராம்பிள்டு எக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து முட்டையை வந்து தனித்தனியாக ஊற்றிட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா ஒரு முட்டை கெட்டு போயிருந்தாலும் எல்லா முட்டையும் வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து வச்ச முட்டையெல்லாம் ஊற்றிட்டு நம்ம அதிலே வந்து சால்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ நல்லா கலந்து ஸ்க்ராம்பிள்டு எக் ஆக்கிடலாம். ஸ்க்ராம்பிள்டு எக். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான எக் ரைஸு எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், அரிசி பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. இங்கே பாருங்களா எவ்வளோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலாவில் எக்கு போடலை. மசாலாவை ஃபஸ்ட்டு ரைஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கு தனியாக ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணி இதில் சேர்த்துருக்கோம். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா எக்கு மசாலாவில் ஊறிடுச்சுன்னா இந்த ரைஸோட டேஸ்ட்டு குறைஞ்சிரும், இந்த தொக்கோட டேஸ்ட்டு குறைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், சூப்பரான எக் ரைஸ் தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸாக எடுத்துகிட்டு போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னர் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஆனால் மத்தியானம் ஆஃப்டர்நூன் நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஷனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.